இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி 18 இல்லைன்னா 18ஆம் பேர், ஆடிப்பெருக்கு அப்படின்னு நிறைய விதமாக சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அரிசி, பச்சை பயிறு, சர்க்கரைலாம் போட்டு சாமிக்கு வச்சு படைப்பாங்க. இல்லை பழம் எல்லாமே வச்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க. இது எதுக்காக படைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் வந்து எல்லா ஊர்லேயும் ஆறில் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. அந்த தண்ணியை வந்து வரவேற்கிற விதமாக இந்த மாதிரி வச்சு படைப்பாங்க. இது பேர் வந்து காதால கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே படைச்சிட்டு தண்ணியில் வந்து விட்டுருவாங்க. இது எல்லாமே படைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போல்லாம் அவ்வளோவா எல்லோரும் ஆறுக்கு போய் படைக்க முடியாதுல்ல. அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பம்பு அந்த மாதிரி நமக்கு வந்து தண்ணி வந்து எது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இதில் வந்துட்டு நம்ம அதுக்கு வந்து படைக்கலாம். படைச்சி முடிச்சுட்டு கையில் வந்து மஞ்சள் கயிறு மாதிரி கட்டி விடுவாங்க. இந்த கயிறை வந்து 3 நாள் கழித்து அவுத்துட்டு தண்ணியில் வந்து விட்டுருவோம். விட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான்வெஜ் செஞ்சு சாமிக்கு வந்து தனியாக படைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, எக் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.